தாய்மொழி கல்வி என்பது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் போல. அதை கொடுக்க மறுப்பது ஒருவித தேசத்துறவு குற்றம் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் நோபல் பரிசை பெற்ற அத்தனை அறிஞர் பெருமக்களும் தாய்மொழியில் கல்வி கற்றவர்கள். இங்கேயே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பேரறிஞர்கள் ஐயா அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, ஐயா சிவன் போன்றவர்கள் எல்லாம் அரசு பள்ளியில் தாய்மொழியில் கற்ற பேரறிஞர்கள். அது புரியாது சிலருக்கு. மறுபடியும் சொல்றேன், வெள்ளை என்பது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது ஆயிரல்ல மொழி. இந்த புரிதல் என் தம்பி தங்கைகளுக்கு இருக்கும். பெருசா சண்டை போடுறோம். நம்ம இன்னைக்கு சண்டை போடுறோம், ஒரு நாள் சாதிச்சு முடிக்கிறோம். என்ன செய்யறோம்? இந்திய வெளியுறவு கொள்கையில் மாற்றம் வராது, நம் இனத்திற்கு விடுதலை வராது. இந்த தேர்தல் களத்திலே ஈழம் என்றோ ஈழ படுகொலை என்றோ பேசுவதற்கு ஒருத்தர் கிடையாது. நம்மை விட்டார் கொன்று குவித்தவர்கள், கூட நின்றவர்கள், தடுக்காது வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் அத்தனை பேரும் நம்மிடத்தை வாக்கு கேட்டு வருகிறார். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள், 10 ஆண்டுகள் படுகொலையில் தான் நடந்து நீ கடந்து போகல, ஆனால் எல்லாத்தையும் மறக்கடித்து விட்டார். பேசுகிற நம்மை சொல்வார்கள், கோடி கோடியாக பணம் வருகிறது அதற்காக பேசுகிறார்கள் என்று. ஈழத் தமிழர்களையே பேசி அரசியல் செய்கிறார்கள் என்பார்கள். அதிலிருந்து உன்னை நுட்பமாக அவமதித்து கடத்துவார்கள். நீங்கள் சொல்லுங்கள் என் பிள்ளைகளே, ஈழம் எமக்கு அரசியல் அல்ல, அவசியம் என்று சொல்லுங்கள். ஈழம் ஒரு தொலைதூர தீவு அல்ல, ஒரு 3 எழுத்து வார்த்தை அல்ல, தமிழ் தேசிய மக்களின் உயிர் மூச்சு கனவு என்று சொல்லுங்கள். அது எமக்கான தேசம், எமக்கான தேச விடுதலை என்று சொல்லுங்கள். இந்திய பாராளுமன்றத்திற்குள் ஒரு நாள், தமிழக சட்டமன்றத்திற்கு ஒரு நாள் பிரபாகரன் படத்தை தன் தோள்பட்டை பச்சை குத்திக் கொண்டு என் பிள்ளைகள் உள் நுழைவார்கள். இதை எவனாலும் நடக்க முடியும். ஒண்ணும் செய்ய முடியாது. நான் இந்த வேலை செய்ய வந்தவன்ல, காலம் எனக்கு தந்தது, வரலாறு இந்த கடமை எனக்கு தந்தது. நானா செய்யல. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெருமணியில் இருந்து தமிழீழம் தலைமுறையினர் விலகின் செல்ல முடியாது என்று எமது தலைவர் கற்பித்தார். அதை புரிந்து கொண்டு வந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் நாங்கள். உலகத்தில் எமக்கென்று குரல் கொடுக்கவோ, எமக்கென்று ஆளாளாக கை நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசிய மக்கள். எங்களுக்கு எங்களை தவிர வேற ஆதரவில்லை, வலிமை இல்லை. இதை உணர்ந்து தெரிந்த நாங்கள் மிகப்பெரிய அரசியல் படையாக மாறி தமிழர் தாய்நிலத்தில் தமிழர்களுக்கான அதிகாரத்தை நிறுவி பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்தில் எமக்கான ஒரு தாயகத்தை, தேசியத்தை, தேசத்தை கட்டி எழுப்புகிற பெரும் புரட்சிக்கு அணியமாவது என்கிற முயற்சியில் தான் இந்த பணியை செய்கிறோம். என்ன செய்வீர்கள்? பாராளுமன்றத்திற்கு சென்று மீனவ மக்களை பழங்குடி மக்களாக அறிவித்து அவர்களுக்கு தனி தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று போராடி பெறுவோம். பெண்களுக்கு 33 விழுக்காடு அல்ல, சரிவாதி 50 விழுக்காடு இடஒதுக்கீடு தர வேண்டும். அதுவும் பெண்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்க வேண்டும். நான் என் தங்கைகளை நிறுத்தியிருக்கிற இடத்தில் மற்ற கட்சிகள் ஆண் வேட்பாளர்களை நிறுத்தக்கூடாது. அதனால் தனி தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று போராடுவோம். சுழற்சி முறையில் பிரதமர் இந்தி பேச தெரிஞ்சவன் வட இந்தியன் தான் ஆளணும்னா, நான் வரி கட்டுவேன், வாக்கு போடுவேன், நீ ஆண்டு அதிகாரம் பண்ணிருப்பியா? அதெல்லாம் ஏற்க முடியாது ராஜா, அதெல்லாம் முடியாது. நீ ஒரு சட்ட வரைவு கொண்டு வா, சுழற்சி முறையில். ஆந்திராக்கார ஆண்டார் நரசிம்மராவ், நீ யாரு? கன்னட தேவையோட ஆண்டாரு. இந்த பங்காளி மலையாளி இருக்கா, அவனுக்கு ஒரு 5 ஆண்டு கொடு. நான் கூட காத்திருக்கேன் ராஜா, நான் 5 ஆண்டு காத்திருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு எம்பிள்ளைக்கு ஒன்று கொடு, 5 ஆண்டு. ஒரு நம்பிக்கை தான். இரண்டாவது ஒரு நாள் தமிழ் தேசியத்தின் மகன் இந்திய பெருநிலத்தின் உயர்ந்த அதிகாரத்திற்கு வருவான் என்ற நம்பிக்கை.
இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என் அன்பு சொந்தங்களே, ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிப்பது. காங்கிரஸை ஆள்வது, பாரதிய ஜனதாவை ஆள்வது என்கிற முறையை ஒழிக்கணும். இந்திய கட்சிகள் எந்த மாநிலத்திலும் வெல்லக்கூடாது. இது எமது கொள்கை முடிவு. எந்த காலத்திலும் இவர்களோடு தேர்தல் உடன்பாடு கிடையாது. மான தமிழ் பிள்ளையின் வாக்கு, மான தமிழச்சி மார்ல பால் குடித்த எவன் வாக்கும் இந்திய கட்சிக்கு விடக்கூடாது. எதற்காக இவர்கள் உன் மொழிக்காக நின்றார்களா? உன் இனத்திற்காக நின்றார்களா? உன் பசிக்கு வந்தார்களா? எதற்காக? 840 மீனவன் இந்திய கடலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். என்னைக்காவது பாகிஸ்தான் தீவிரவாதி தாக்கினால் அது பயங்கரவாதம், அது தீவிரவாதம், தேசப்பற்று. சிங்கள ராணுவம் என் இன மக்களை கொன்றால் இது பயங்கரவாதம் இல்லையா? சிங்கள தீவிரவாதம் இல்லையா? அப்போது இந்த இனப்பற்று வராதா? ஏன் அப்படி என்னடா நாங்க புறக்கணிக்கப்பட்டோம் ஒரு தீண்டத்தகாத அவ்வளவு அசிங்கமா இருந்தா எங்களை விட்டு ஏன் வச்சுட்டு அழுகிற? எதற்காக ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை சுட்டு போட்டோம், மரக்கட்டை வெட்ட வந்துட்டோம். மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா என்ற கேள்வியை இவ்வளவு பெரிய நாட்டில் ஒருத்த எழுப்பலையே. ஏன் எழுப்பல? எவ்வளவு வலிச்சிருக்கு எங்களுக்கு. என் காடு என்று சொன்னாங்க ஆந்திராவில், அதுபோல இது என் நாடு என்று நான் சொல்லக்கூடாதா? எப்படி எவ்வளவு வழி தாங்கி நிக்கிறோம் நாங்க? 80 காலத்துக்கு லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சான். கேட்க நாதி கிடையாது. செத்து விழுந்தனுக்கு எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நீதியை பற்றி தர துப்பு கிடையாது. மன்னார்ல ஒருத்த வீடு கட்ட பூமியை தோன்றான், எலும்பு குழு தோண்டிக்கிட்ட போனா 350க்கு மேற்பட்ட எலும்பு குழு. தாய்மார்கள் அழுகிறாங்க. எங்க பிள்ளைகளை விசாரணைக்கு கேட்டாங்களே, நாங்க ஒப்படைச்சமே திருப்பி தரலையே, அந்த பிள்ளைகளின் எலும்பு கூட பாருங்கள் என்று ஆய்வுக்கு அமெரிக்காவுக்கு புளோரிடா மாநிலத்துக்கு அனுப்பினா. அவன் சொல்றான் 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய எலும்பு கொடு. எங்கால கேட்கிறான் 1400 ஆண்டுக்கு முன்னாடி இந்த புணத்தை தோண்டும் போது இந்த பிஸ்கட் கவர் கிடக்கடா, அது எப்படின்னு கேட்டா பதில். இதெல்லாம் நாதியற்று போனோமா நாங்க? நாதியற்று ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தாயின் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. நீங்க வரலாற்றிலேயே இப்பதான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க. நீங்க வரலாற்றில் என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. முதல்ல நெய்தல் படையை கட்டுவேன், என் மீனவ ஒருத்தனை தொட முடியாது. சிங்கள இதா பண்ணிடுவாரா? எப்படி சிங்கள எப்படி நெய்தல் படை கட்டுவாரு? எப்படி பினராயி விஜயன் கட்டினாரோ அப்படிதான் கட்டுவேன் நான். ஏன்னா நான் கொஞ்சம் ட்ரைனிங் கூடுதலாக கொடுக்குறேன், நானே கொடுக்குறேன். இப்பவே என் பிள்ளைய ராணுவத்துல இருந்து கேட்கிறாங்க, அண்ணன் வந்துட்டுமா நெய்தல் படை கட்டிடுமா? கொஞ்சம் பொருடாங்க, பொருடா இருடா, கொஞ்சம் இருடா. எங்களை விட உண்மையான பிள்ளைகளை எங்கு போய் தரப்போகிறீர்கள்? எங்களை விட உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக நிற்கிற பிள்ளைகளை எங்கு போய் கண்டெடுப்பீர்கள்? எங்க போய் கண்டெடுப்பீர்கள்? எதற்காக இந்த இந்திய கட்சிகள் நமக்கு? பாரதிய ஜனதா எதுக்கு? காங்கிரஸ் எதுக்கு? சொல்லு. உன் தாய்மொழி வழக்காடு மொழியா வருமா? இல்ல வழிபாட்டு மொழியா வருமா? ஆட்சி மொழியா வருமா? அதிகார மொழியா வருமா? பண்பாட்டு மொழியா வருமா? சிங்கப்பூர்ல இருந்து நீ சென்னைக்கு பறந்து வரும்போது தமிழ் அறிவிப்பு இருக்கு. துபாயில் அரபு நாடுகளிலிருந்து பறந்து வரும்போது தமிழ் அறிவிப்பு இருக்கு. ஆனா சென்னையிலிருந்து மதுரைக்கு, சென்னையிலிருந்து கோவைக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள உன் தாய்மொழியில் அறிவிப்பு இருக்கா? செத்துப்போ. நீ எனக்கு அதிகாரம் கொடு,
பறந்துருமா மேல? பறந்துருமா? என்ன தமிழ் தமிழ்னு சாகுறீங்க? தமிழுக்காக சாகாம வேற எதுக்காக சாச்சுற? என் இனம் செத்து போயிடும். என் மொழி செத்தால் என் இனம் செத்து. மொழி என்பது எனக்கு வெறும் பேச்சு. எல்லாம் என் மொழிதான். என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வரலாறு எல்லாமே என் மொழிதான். மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் வெளியேற்றப்பட்ட இனங்கள் வாழ்ந்ததாக செய்தி இல்லை ராஜா. ஒன்றும் அறியாத மக்கு பசங்க நாங்க நினைச்சிருக்க. நீ எல்லாத்தையும் வாசித்து நேசித்து சுவாசித்து நின்று கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள். அதுபோல என் இனத்திற்கு வந்துவிடக்கூடாதுன்னு எச்சரிக்கை உணர்வோடு களத்தில் நிற்கிற பெரும் வீரர்கள் என்பதையும் புரிஞ்சுக்கணும். சும்மா சும்பப்பயில நான் வந்து வீடு வீடுக்கு கும்பிட்டு அம்மா எனக்கு ஓட்டு போட்டு அதெல்லாம் கேட்க மாட்டேன். என் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படிலாம் பேசாத நீ போயிருந்தாத. அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. இனமானத்துக்காக நிற்கிறேன், ஆனால் தன்மானத்தை இருந்துட்டு நிற்க மாட்டேன். ஓட்டு என்பது என்ன? உன் உரிமை. ஜனநாயக நாடு உனக்கு தந்திருக்கிற மதிப்புமிக்க மாண்புமிக்க உரிமை. புரட்சியாளர் அம்பேத்கர் சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்புமிக்க நம் உரிமை விற்பது என்பது அவமானகரமானது என்கிறார். எவ்வளவு தடவை நான் கத்திட்டேன். தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர், ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று. நீங்கள் தொடர்ச்சியாக தேச துரோக குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் ஊழல் லஞ்சம் பெறுபவன் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்கிறார். சபிக்கிறார்கள். நீங்கள் ஊழல் லஞ்சம் பெறவில்லை என் அன்பு மக்களே, ஊழல் லஞ்சம் பெறுபவர்களுக்கு ஓட்டு செலுத்தி துணை நின்றிருக்கிறீர்கள். இந்த பாவச் செயலிலிருந்து முதலில் வெளியேறு. திருடர்கள், அயோக்கியர்கள், கேடுகட்ட ஆட்சியாளர்கள், முறையற்றவர்கள் என்று தெரிந்தும் அவர்களுக்கு வலிமை சேர்ப்பது, அதிகாரத்தை கொடுப்பது எவ்வளவு தவறு. எங்களை பாருங்கள். பஞ்ச படாரிகள், எளிய மக்களின் பிள்ளைகள் நெஞ்சு வெடிக்க வெடிக்க வீதி என்று கத்த வைத்தது யார்? நீங்கள் தான். காலங்காலமாக இவர்களுக்கு ஓட்டை போட்டுவிட்டு எங்களை நடு ரோட்டில் போட்டுவிட்டு எல்லாவற்றையும் இலவசமாக தந்த இந்த அரசு தண்ணீரை மட்டும் 10 ரூபாய்க்கு விற்கிறது. ஏன் என்று யார் கேள்வி எழுப்பியது? தண்ணீரை இலவசமாக தர முடியாதவர்களா? ஏன்? தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக, விற்பனை பண்டமாக இருக்க வேண்டும். அதை பாதுகாக்க வேண்டும். தண்ணீரை இலவசமாக கொடுத்து விட்டால் தண்ணீரை விற்கிற தனியார் முதலாளி பாதிக்கப்படுவார். தேச குடிகளை விட முதலாளியை பாதுகாக்க வேண்டிய தேவை இந்த அதிகாரத்திற்கு இருக்கு. ஏன்? இந்த அதிகாரத்தை கட்டமைப்பவனே அவன்தான். முதலாளி பாதிக்கப்பட்ட இவனுக்கு என்ன? அவனிடம் இருந்து வருகிற கமிஷன் துண்டாய். அதனால்தான் இவர்கள் என்ன சொல்றோம்? முதல்வர்கள் அல்ல, பிரதமர்கள் அல்ல, புரோக்கர்ஸ். முதலமைச்சர் என்பது ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் என்பது இன்டர்நேஷனல் புரோக்கர்.